இன்றைய சமுதாயத்தில் பொதுவாக மனிதன் இருக்கிற ஒரு பலவீனம் என்ன பலவீனம்? பொருளாதாரத்தை இரவலா வாங்குவான். ஒரு பொருளை இரவலா வாங்கினா திருப்பி கொடுக்கிற வழக்கம் நிறைய பேர்ட்ட இல்ல. இரவல் கொடுத்த பொருளை கேட்டு கேட்டு விரட்டி கூட வாங்க முடியாத நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காசுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கை பண்றாங்க அந்த சமுதாயத்துக்கு. என்ன சொல்றாங்க? அல் ஆரியத்து முஅத்தாத்துன், முஸ்லிம்களே நீங்கள் வாங்கிய இரவல் பொருள்களை உரிய நேரத்தில் திருப்பி கொடுத்து விடுங்கள். இரவல் பொருள் உங்களுக்கு அவன் தந்தது இல்லை, நீங்கள் திருப்பி தருவதாக சொல்லித்தான் வாங்கி இருக்கிறீர்கள். அதனால் இரவலாக வாங்கிய பொருளை கண்டிப்பாக நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு பாத்தீங்களா? ஒரு ஆன்மீக தலைவர் வெறுமனே நீங்கள் திக்ர் செய்யுங்க பிக்ர் செய்யுங்க என்று சொல்லாம என்ன சொல்றான்னு பாருங்க. இந்த சமுதாயம் எல்லா வகையிலும் இப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமா, அதுக்காக சொல்றாங்க அல் ஆரியத்து முஅத்தாத்துன், இரவல் பொருள்களையும் கூட நீங்கள் திருப்பி செலுத்தியாக வேண்டும் என்று கட்டளை இடுகிறேன் சொல்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, ஒருவன் ஒருத்தருக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நான் பொறுப்பு நீங்க கொடுங்கங்கறான். கொடுத்த பிறகு இவன் பொறுப்பேற்றுக்கிறது இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? நீ எந்த கடனையாவது எந்த பொருளுக்காவது எந்த காரியத்திற்காகவாவது பொறுப்பேற்றுக் கொண்டாயானால் அந்த பொறுப்பை ஏற்ற நீ கடனாளி. இவருக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சிபாரிசு பண்றோம், அவர் திருப்பி தரல, நான் கொடுக்கணும். கொடுக்கிறதா இருந்தா தான் சிபாரிசு பண்ணணும். அதனால நீங்கள் யாருக்காவது பொறுப்பேற்றுக் கொண்டீர்களேயானால், எந்த கடனுக்கோ பொருளுக்கோ வேறு எதற்கோ பொறுப்பேற்றுக் கொண்டீர்களேயானால், எவனெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ அவனெல்லாம் கடனாளி தான். கடன் வாங்கினவனுடைய நிலையில் வைத்து இறைவனால் விசாரிக்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்புறம் சொல்கிறார்கள், வாங்கி எல்லா கடன்களும் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். கடன் வாங்குறோம், திருப்பி கொடுக்கிறோமா? வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற உணர்வு கூட இல்லாம இருக்கிறோம். கடனை கொடுப்பதற்காக என்ன முயற்சி பண்ணுகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கள், கடன்களும் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். அப்ப பொருளாதாரத்தை அடுத்தவன் பொருளை ஆசைப்படக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு எங்கெல்லாம் மனிதன் தோற்று விடுவானோ, எங்கெல்லாம் மனிதனுடைய பலவீனம் வந்து அவனை ஜெயித்து விடுமோ அந்த இடங்களை சுட்டி காட்டுறாங்க. இரவல் உன்னை வந்து திசை திருப்பும். பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நீ தடமாறுவ, கடன் வாங்கின பிறகு தரமாட்டேன்னு சொல்லுவ. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்க, கவனமா இருந்துக்க. இதெல்லாம் அடுத்தவன் பொருளை திங்கிறதாக எடுத்துக்கொள்ளப்படும், ஜாக்கிரதையா இருந்துக்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு சொந்தமான பொருட்களை பயன்படுத்த அனுபவிக்க எடுத்துக்கொள்ள இவ்வளவு தடை விதித்தார்கள். இப்படி தடை விதித்தால் மோசடி செய்ய முடியுமாங்க? இதுக்கு அனுமதி இல்லையா? இரவல் வாங்கிட்டு யூஸ் பண்ண அனுமதி இல்லைன்னா, கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்க அனுமதி இல்லைன்னா மோசடி செய்ய முடியுமா? ஏமாத்த முடியுமா? அடுத்தவன் சொத்தை என் பேர்ல எழுதிக்க முடியுமா? அதெல்லாம் இதுக்கு மேல பயங்கரமானது. இதையெல்லாம் ஒரு முஸ்லிம் செய்ய மாட்டார்கள். இந்த இடத்துல தோற்று போவார்கள் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை எச்சரிக்கிறாங்க.